கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்றத நாம் என்ன நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். அதுவும் அதை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அது ரொம்ப ஈஸியான ஏதோ ஒரு சாதாரணமான விஷயமா தெரியுது. ஆனா பார்த்தீங்கன்னா நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நமக்கு ஒரு 4 கோடி ரூபாய் கடன் இருந்தா அது நமக்கு எவ்வளவு மலையா தெரியும். 4 கோடி அது நம்ம எப்படி அடைக்க முடியும்? அதை அடைச்சாதான் நீங்க விடுதலை ஆவீங்க, இல்லைன்னா ஜெயில தான் கிடைப்பீங்கன்னு சொன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். 4 கோடியை நம்ம வாழ்நாள்ல கட்டி தீர்க்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், யார் நம்மளுக்கு உதவி செய்வா? அந்த அளவுக்கு பெரிய விஷயம் தான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனா நமக்கு தேவன் ரொம்ப சுலபமாய், ரொம்ப ஈஸியாய், இலவசமாய் பாவங்கள் என்ன பண்ணப்படுதுங்க? மன்னிக்கப்படுது. லூக்கா 5:20 அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ அந்த நம்ம விசுவாசத்தினாலும் நாம காண்பிக்கிற அந்த கொஞ்சம் அன்பு, ஒரு துளி அன்பு, ஆண்டவர் வச்ச அன்பெல்லாம் நமக்கு கிடையாது. நமக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு அன்பு, கொஞ்சம் விசுவாசம். அதை காண்பித்ததற்கே அதுக்கே அவர் என்ன பண்றாருங்க? அந்த 4 கோடி கடனை, பரம்பரையாய் நம்ம பெற்றுக்கொண்ட சாபங்களை, பரம்பரையாய் பெற்றுக்கொண்ட பாவங்களை தேவன் நம்மளுக்கு மன்னிக்கிறாருங்க. நம்ம விடுதலை ஆயிடுறோம். எவ்வளவோ பெரிய அடிமைத்தனத்திலிருந்து, எவ்வளோ பெரிய சிறையிலிருந்து, எவ்வளோ பெரிய கொடுமைகளை, அதை கொடுத்து தீர்க்க முடியாத கடன்களை தேவன் ஒரு நிமிஷத்துல நமக்கு அதை மன்னித்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை சுதந்திரவாளிகளாய், சந்தோஷமானவர்களாய், ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஆனா நமக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னும் அந்த ஐஸ்வர்யம் வரலையே, உலக ஐஸ்வர்யம் வரலையே, தேவைகள் சந்திக்கப்படலையே, இன்னும் பெரிய பெரிய பங்களாக்கள் கிடைக்கலையே, நம்ம பெரிய வாழாக்கலையே, நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயும் நம்ம இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டோம் ஆண்டவருக்காக, அவர் என்ன செஞ்சாரு எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் குற்றங்க. அப்படி நினைக்க கூடாது. ஜீவனை கொடுத்து அந்த பாவத்தை மன்னித்து அவருக்கு எத்தனை காலமானாலும் காலடியில கிடக்கலாம், அவரோட மகன் இருக்கலாம். இதை புரிந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.